மகளே கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பக்கத்தில் ஜாயின் பண்ணி வச்சுங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம 5/7/2026க்கான ஒரு கணிப்பு தான் நண்பர்களே நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, அதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 721. நம்ம நேற்று பார்த்திங்கன்னா 32 அல்லது 36 இந்த மாதிரி கொடுத்துருந்தோம். இன்றைக்கி நமக்கு எதுவுமே கரெக்டாக ஆகல. நம்ம இடத்துல உள் நம்பர் தான் போச்சு. ஏ போர்டுக்கு 3 வர மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் அன்றைக்கி எதுவுமே செட் ஆகல. ஓகே நண்பர்களே, வாங்க நம்ம ஒரு 5ஆம் தேதிக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சி போர்டு நம்பர் தான் எடுத்துருக்கோம். இன்றைக்கி ஒரு கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு சி போர்டு ஒரு 8 டேஸ் ரிசல்ட்டை வச்சு சி போர்டுக்கான நம்பர் மட்டும் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஓகேவா, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரிய வரும். அதுக்கு முன்னாடி நீங்கள் கேரளா அண்ட் இயர் பற்றி நம்பர் வைக்க முதல் சிங்கிள் போர்டுக்கு 13 ரூபாய்க்கு 100 வின்னிங் கொடுக்குறாங்க. அதே மாதிரி 2 டிஜிட் 13 ரூபாய்க்கு 1000, 3 டிஜிட் 12 ரூபாய்க்கு 4500, 25 ரூபாய்க்கு 9500, 30 ரூபாய்க்கு 14000, 70 ரூபாய்க்கு 33000, 4 டிஜிட் 25 ரூபாய்க்கு 90000, 110 ரூபாய்க்கு 4,80,000 கொடுக்குறாங்க. எங்களோட நம்பர் பார்த்தீங்கன்னா 93 605 18 559 நம்பரை வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் நம்பர் வச்சுக்கலாம். ஓகேவா, ஓகே நம்மளே நேற்று ஒரு ரூட் எடுத்திருந்தோம். ஆனால் அந்த ரூட் நமக்கு கொஞ்ச நாள் வேலை செஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வேலை செய்யலை. அதனால் நம்ம வேறு ரூட் எடுத்திருக்கோம். ஓகேவா, நம்ம சிங்கிள் ரூட் மட்டும் போட்டு எடுத்திருக்கோம். இதில் நம்ம ஒரு 8 நாள் ரிசல்ட்டை வச்சு நம்ம சி போர்டு நம்பர் மட்டும் எடுத்துக்கலாம். இதில் 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா, இந்த 230லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி சி போர்டு நம்பர் மட்டும் தான் நம்ம எடுக்க போகிறோம். வேறு நம்பர் இன்றைக்கி கொடுக்கல. ஏன்னா நம்ம எப்படி கேம் விளாட்றான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா, ஓகே 230 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான சி போர்டு நம்பர்ஸ் எப்படி எடுக்கணும்னு பார்த்துருவோம். 230 போட்டுக்கிறோம். இதில் ரூட் ஆப்ஷன் சிங்கிள் ரூட் போட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர் 695 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதற்கூடி 2 நம்பரை நோட் பண்ணிக்கிறோம். இதில் 4 அல்லது 5ன்னு கிடச்சிருக்கு. 4 5 தான் நம்ம கிடைச்ச அடுத்த நாளுக்கான சி போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 230 வச்சுட்டு நமக்கு 4 5ன்னு கிடச்சி 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 044. இந்த 044 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான சி போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா 044 ரூட் ஆப்ஷன் 695 போர்டு நமக்கு பார்த்தீங்கன்னா 9 அல்லது 6ன்னு கிடச்சிருக்கு. 9 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான சி போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 044 போர்டு நமக்கு 9 6ன்னு கிடச்சிருக்கு. இதில் 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 446. இந்த 446 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுது, சி போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். ஓகேவா, 446 போர்டு நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய 2 நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 8 அப்படி 3ன்னு கிடச்சிருக்கு. 8 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான சி போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, இப்போ 446 வச்சுட்டு நமக்கு 8 3ன்னு கிடச்சிருக்கு. இல்லை 3ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 013. இந்த 013 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான சி போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். இப்போ 013 ரூட் ஆப்ஷன் போட்டு எடுக்கிறோம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய 2 நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 7 அப்போ இல்லாட்டி 1ன்னு கிடச்சிருக்கு. 7 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான சி போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, ஏன்னா 013 வச்சு நமக்கு 7 1ன்னு கிடச்சிருக்கு. 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 487. இந்த 487 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான சி போர்டு நம்பர் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா 487 ரூட் ஆப்ஷன் போட்டு எடுக்கிறோம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 7 அப்படி இல்லாட்டி 0 கிடச்சிருக்கு. 7 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான சி போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 487 போர்டு நமக்கு 7 0ன்னு கிடச்சிருக்கு. இதில் 0 பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 530. அந்த 530 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான சி போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். 530 ரூட் ஆப்ஷன் 695 போர்டு நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர் 3 1ன்னு கிடச்சிருக்கு. 3 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான சி போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 530 வச்சு நமக்கு 3 1ன்னு கிடச்சிருக்கு. 1ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 511. 511 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான சி போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். 511 ரூட் ஆப்ஷன் 695 போர்டு நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 4 1ன்னு கிடச்சிருக்கு. 4 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான சி போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 511 வச்சு நமக்கு 4 1ன்னு கிடச்சிருக்கு. 1ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 721. இந்த 721 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான சி போர்டு நம்பர் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். 721 ரூட் ஆப்ஷன் 695 போர்டு நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர் 6 1ன்னு கிடச்சிருக்கு. 6 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான சி போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா,
721 வச்சு அடிக்க நமக்கு 6 அல்லது 1 நம்பருக்கு பார்த்தீங்கன்னா சி போர்டாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்கள் கணிப்பில் ஒத்து வந்தாலும் டைப் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 டேஸ் ரிசல்ட் ஓகேவா. இந்த 8 டேஸ் ரிசல்ட்டை வச்சு நாம் வந்து சி போர்டு நம்பர் மட்டும் எடுத்திருந்தோம். நீங்களே பார்த்துருப்பீங்க, எல்லா நாளுமே பாஸ் ஆகிருக்கு. நாளைய பொறுத்த வரைக்கும் சி போர்டு 6 1 வரதுக்கு சான்ஸ் இருக்குது. வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா 2 1க்கு ஒரு 6ஆம் நம்பர் தான் வரணும். 1ஆம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு கம்மி தான். வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர் ஓகேவா. நாளைய பார்த்தீங்கன்னா சி போர்டு பொறுத்த வரைக்கும் 6 அப்படி இல்லாட்டி 1 தான் நம்ம வந்து எடுத்துருக்கோம். நேற்றுக்கு வந்து ஏ போர்டு 3 கொடுத்துருந்தோம் ஓகேவா, இன்றைக்கி வர மாதிரி. அதனால் பார்த்தீங்கன்னா ஏசி பார்த்தீங்கன்னா 36ங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏசி ஒரே நம்பர். ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்பளே. அவ்வளோதான் நம்மளோட கணிப்பு இன்றைக்கி பொறுத்த வரைக்கும். இந்த நம்பர் சேம் நம்பர் கொடுக்கலாம். நேற்றுக்கு வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணா 71 கொடுத்துருந்தேன் ஏசி பார்த்தீங்கன்னா. ஏன்னா ஒரு நாள் கழித்து இன்றைக்கி அடிச்சிருக்கீங்க. அதனால் இன்றைக்கி நம்ம 36 நம்பர் ஏசி வந்து கரெக்டாக எடுத்திருந்தேன். ஒரே ஒரு நம்பரு அது வர்ற. அதனால் நாளைக்கு நமக்கு சி போர்டு 6 1 வரதுனால 36 வரலான்ட்டு நம்ம ஏசி 36ன்னு கொடுத்துருக்கேன். இந்த நம்பர்ஸ் உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி சி போர்டு 6 1 வந்துச்சுனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர். அப்படி இல்லாட்டி உங்கள் கசிங்கும் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஓகேவா. ஓகே மேலே இன்றைக்கான ஒரு பெஸ்ட்டு கமெண்ட் வந்து பார்த்தலாம். இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 721 ஓகேவா. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா யாராவது நம்ம தான் அடிக்கிறீங்க. மாதம் ஸ்டார்டிங்கு கொஞ்சம் அளவாகவே விளாண்டுக்கிறது ரொம்ப நல்லது கொஞ்சம் நாளைக்கு ஓகேவா. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அசோக்குமார் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு சிங்கிள் ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் கொடுத்துருக்கப்பல ஒரு சூப்பரான ஒரு கணிப்பு தான் எடுத்துருக்கப்பல ஒரு அருமையான ஒரு கணிப்பு. நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஒரு வினிங்காக இருந்திருக்கும். மதிய அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 2 1 கொடுத்துருக்கப்பல அதில் 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு வினிங். ஆனால் அசோக்குமார் சிங்கிள் ரிசல்ட்டே ஒரு 1ஆம் நம்பர் சூப்பராக கொடுத்துருக்கப்பல. அதுபடி 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு ஒரு 5 6 நம்பர் கொடுத்துருக்கப்பல இதில் 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா சூப்பராக வினிங்ஸ் ஆகிருக்கு. கொஞ்சம் நம்பர் கம்மி பண்ணி கொடுத்தா மக்கள் கொஞ்சம் பார்த்து ப்ளே பண்ண கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே நம்பி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ லைக் பண்ணிக்க. இந்த 9ஆம் நம்பர் கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் டைப் பண்ணாமல் இருக்கிறது நடந்தால் சொல்லுவேன். அது இப்போதைக்கு வராதட்டிருக்கு. ஓகே நம்ம வீடியோ லைக் பண்ணிக்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். புதுசாக பார்க்குற போது தான் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மீண்டும் நாளைக்கான சிறப்பான கணிப்போடு நம்ம சந்திப்போம் ஓகேவா.